மாற்றம். புவியீர்ப்பு முடுக்கம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஃபார்முலா என்ன? G equal to gm by r square. இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லி தரேன் உங்களுக்கு. என்னன்னா பூமி எக்ஸாக்ட்டா உருண்டையா இருக்காது. ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எப்படி இருக்கும்னா மேல் பகுதி தட்டையா இருக்கும். ஆமா தானே? அந்த மாதிரி இருக்கும் பொழுது பூமியினுடைய பரப்பு இப்படி இருக்கலாம். சரியா? இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆயிரும்னா இந்த பகுதிக்கு பேரு நிலநடுக்கோட்டு பகுதின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவீங்க? நிலநடுக்கோடு. இந்த பகுதி என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இந்த பகுதி என்ன சொல்லுவீங்கன்னா துருவ கோடு, துருவ பகுதி. இங்க ரெண்டு இருக்கிறது துருவ பகுதின்னு சொல்லுவோம். இந்த பகுதியை நிலநடுக்கோட்டு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது மையம். இப்ப என் கேள்வி என்னன்னா இது நிலநடுக்கோட்டு பகுதியா? நல்லா புரிஞ்சுக்கணும். இது நிலநடுக்கோட்டு பகுதியா? இது என்ன பகுதி? துருவ பகுதியா? இந்த பகுதியில ஆரம், இந்த தொலைவு அதிகமா இருக்கு. இந்த பகுதியில ஆரம், அந்த தொலைவு குறைவாக இருக்கு. அப்ப இங்க ஆரோட மதிப்பு அதிகம். நிலநடுக்கோட்டு பகுதியில ஆரோட மதிப்பு அதிகம். மைண்ட்ல வச்சுக்கோ. துருவ பகுதியில ஆரோட மதிப்பு குறைவு. மனசுல வச்சுக்கிட்டீங்களா? மகிழ்ச்சி. இப்ப பாருங்க, நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா இந்த ஜியும் ஆர் ஸ்கொயரும் என்ன விகிதத்துல இருக்கு? என்ன விகிதத்துல இருக்கு? நேர் விகிதமா எதிர் விகிதமா? எதிர் விகிதம். அப்ப எப்படி எழுதலாம்? ஜி 1/r ஸ்கொயர் எதிர் விகிதத்தில் இருக்கு. அப்ப என்ன ஆகும் கேளுங்க. கரெக்டா பதில் சொல்லணும். கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். இப்போ நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆரோட மதிப்பு, நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆரின் மதிப்பு அதிகம். நிலநடுக்கோட்டு பகுதியில் நிலநடுக்கோடு, நிலநடுக்கோட்டு பகுதியில் நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஆரின் மதிப்பு அதிகம். ஆரின் மதிப்பு அதிகமா இருந்தா ஜியோட மதிப்பு என்ன ஆகும்? குறையும். சூப்பர்ப்பா. ஜியோட மதிப்பு குறையும். புரிஞ்சுட்டீங்களா? குறையும் எழுதிக்கீங்க. குறைவு. சரியா? ரைட். அடுத்தது துருவ பகுதியில், துருவ பகுதியில் நீங்களே சொல்லுங்க. இதை கம்பேர் பண்ணும்போது துருவ பகுதியில ஆரோட மதிப்பு குறைவு. ஆரோட மதிப்பு குறைவு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆர் மதிப்பு குறைஞ்சா ஜி மதிப்பு என்ன ஆகும்? அதிகமாகும். சோ ஜி மதிப்பு அதிகமாகும். அதிகம். புரியுதுங்களா? சரி. அப்ப எப்பெல்லாம் இந்த ஆரோட மதிப்பு மாறுதோ அப்பெல்லாம் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு மாறும். கேள்வி கேட்பாங்க, நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு குறைவு. துருவ பகுதியில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு அதிகம். எப்படி வந்திருந்தது விளக்கம் பார்த்தாச்சு. ரைட். அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நல்ல கவனமா கவனிக்கணும். பூமியினுடைய கடல் மட்டத்துல அந்த ஜியோட மதிப்பு நம்ம எவ்வளவு சொன்னோம்? 9.8 மீட்டர் வினாடி பவர் -2 சொன்னோம். கரெக்டா? சரி. இப்ப பூமி பரப்புல இருந்து மேல் போக 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 மேல போக 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 அந்த ஜியோட மதிப்பு என்ன தெரியுமா ஆகும்? குறையும். ஜி மதிப்பு என்ன ஆகும்? குறையும். சரியா? ஒரு குறிப்பிட்ட உயரத்துல போகும்பொழுது ஜியோட மதிப்பு சுழியாயிரும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் பூமியினுடைய மேற்பரப்புல தான் 9.8 இருக்கு, பூமிக்கு உள்ள போனா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு உள்ள போக போக போகவும் ஜியோட மதிப்பு குறையும். ஜி மதிப்பு என்ன ஆகும்? குறையும். சரியா? புவியினுடைய மையத்தில் ஜியோட மதிப்பு சுழியாயிரும், அதாவது 0 ஆயிரும். எங்க ஜியோட மதிப்பு 0 ஆகுது? பூமியினுடைய மையத்துல ஜியோட மதிப்பு, புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு சுழி. சோ இந்த மாதிரி ஜியோட மதிப்பு அனைத்து பகுதிகளிலும் ஒரே மாதிரி இருக்காது. கடல் மட்டத்துல மட்டும்தான் அது மாறிலியா இருக்கும். மற்ற பகுதிகள் எல்லாம் மாறக்கூடிய மதிப்பாக இருக்கும். சரியா?